ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நமக்கு ஏசியில் எத்தனை மாடல் இருக்குது, எத்தனை டன் இருக்குது, எந்தெந்த கெப்பாசிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்டோ ஏசி இருக்குது. விண்டோ ஏசி பார்த்திங்கன்னா 1 டன்லேருந்து பார்த்திங்கன்னா 2 டன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏசி இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீடுகளுக்கும் ஆஃபீஸுங்களுக்கும் பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. இன்னும் சத்தம் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசி தான். ஸ்ப்ளிட் ஏசி பார்த்திங்கன்னா 1 டன்னுலேருந்து 2.5 டன் வரைக்கும் வரும். இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்திங்கன்னா வீடுங்களுக்கு ஆஃபீஸுங்களுக்கு ஒரு 20-25 ஃபீட் உள்ள இடத்துக்கு பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீடுங்க, ஆஃபீஸு இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க ஸ்ப்ளிட் ஏசி. ஸ்ப்ளிட் ஏசிலே பார்த்திங்கன்னா மல்டி ஸ்ப்ளிட் ஏசியும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசட் டைப் ஏசி இருக்குது. கேசட் டைப் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2.5 டன்னுலேருந்து, அதாவது பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 டன்னுலேருந்து 4.5 டன்னு வரைக்கும் பார்த்திங்கன்னா கேசட் டைப் ஏசி பார்த்திங்கன்னா இருக்கும். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஹோட்டலு, கொஞ்சம் பெரிய பெரிய பார்ட்டி ஹாலு அந்த மாதிரி இடத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கேசட் டைப் ஏசி பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் பார்த்திங்கன்னா டிசைனாகவும் இருக்கும், நல்லா பார்க்க நல்லாவும் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் இந்த கேசட் டைப் ஏசி பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயும் பார்த்திங்கன்னா மல்டி கேசட் டைப்பும் இருக்கும். மல்டினா பார்த்திங்கன்னா ஒரே யூனிட்டில் பார்த்திங்கன்னா 4 யூனிட்டு 5 யூனிட் பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். ஒன்று யூஸ் ஆகும்போது இன்னொன்றையும் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா மல்டி கேசட் டைப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பிளான்ட் ஏசி தான். சென்ட்ரல் பிளான்ட் ஏசி பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்திங்கன்னா இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 4.5 டன்னுலேருந்து கிட்டத்தட்ட 15 டன் வரைக்கும் பார்த்திங்கன்னா டக்டபிள் ஏசி இருக்குது, அதாவது இருக்கும். சென்ட்ரல் பிளான்ட் ஏசின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி, பார்ட்டி ஹாலு இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. அந்த இடத்துலலாம் இந்த டக்டபிள் ஏசி சென்ட்ரல் பிளான்ட் ஏசின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மாடல் தான் ஏசி இருக்கும். நீங்கள் பார்க்குற பெரிய பெரிய ஷோரூமு அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏசி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிற ஏசி பார்த்திங்கன்னா பேக்கேஜ் ஏசி. பேக்கேஜ் ஏசினா விண்டோ ஏசி மாடல்லே இருக்கும். அதில் இது பார்த்திங்கன்னா 20 டன்னுலேருந்து 45 டன் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வரும். இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரி இந்த மாதிரி இடத்துங்களெலாம் பயன்படுத்துவாங்க. கமர்ஷியல் ஏரியாவெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஏன்னா பெரிய பெரிய இடங்கள்லாம் சின்ன சின்ன ஏசியில் வச்சா செட் ஆகாது. அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வேணுன்றது. இதில் பார்த்திங்கன்னா 3 பேஸ் கம்ப்ரஸர் பயன்படுத்துவாங்க. 3 பேஸ் மோட்டர் தான் எல்லாமும். இது பெரிய பெரிய இடங்களுக்கு பயன்படுத்துவாங்க.